மாசம் நீ கர்ப்பமா இருக்க. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல தேவையா உனக்கு? உட்கார் சந்தோஷ். சரி, டீ சாப்பிடுறியா காஃபி சாப்பிடுறியா? ஏதோ ஒண்ணுடா, சீக்கிரம் வந்தா சரி ஓகே. டீ சொல்றேன். இதோ வரேன். அம்மா 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 2 இஞ்சி டீ போடுங்கம்மா. இந்தா. என்னம்மா இஞ்சி டீ கேட்டா பாலை குடுக்குறீங்க? பால் குடுத்துட்டேனா? காட்டு. என்னம்மா ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, சின்ன கவனக்குறைவு அதான். அம்மா ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன உங்க புள்ள மாதிரி நினைச்சு என்கிட்ட சொல்லுங்கம்மா. என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யறேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதீப், நான் எப்பவும் போல தானே இருக்கேன். உனக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது? எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வேலையும் நல்லா போயிட்டு இருக்குமா. இந்தா. தேங்க்ஸ்மா. ஏய் சந்தோஷ், இந்த டீ. தேங்க்ஸ் ரா. பிரதீப், இந்த வாரத்துல நமக்கு எப்போ எம்டி கூட மீட்டிங் இருக்கு? என்னடா சந்தோஷ் தெரியாத மாதிரி கேக்குற? இன்னைக்கு தான்டா எம்டி கூட மீட்டிங் இருக்கு. அப்படியா பிரதீப்? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுதான்னு செக் பண்ணேன். அவ்வளவுதான். ஆமா, எத்தனை மணிக்கு மீட்டிங் பிரதீப்? இப்பதான் சந்தோஷ், 10 நிமிஷத்துல போன் வந்துரும். அப்படியா? டீ சாப்பிட்டு போறது கரெக்டா இருக்கும். ஐயோ பாத்து பாருங்க மேடம், பாத்து பாத்து. என்னாச்சு? என்னாச்சு? மெதுவா எந்திரு. டேய் பிரதீப், வாடா ஹெல்ப் பண்றா. பாத்து உட்கார். ஆர் யூ ஓகே? பாத்து வர வேண்டாமா? நீயே ஸ்டூல் மாதிரி செருப்பு போட்டு வர, வரும்போது பாத்து வரணும்ல. நீ குனிஞ்ச தலை நிமிராம செல்போனை பாத்துட்டு வந்திருக்க, அதான் கீழே விழுந்திருக்க. ரொம்ப வலிக்குதுடா. என்ன ஆதிரா நீ? கேர்ஃபுல்லா நடந்து வர மாட்டியா நீ? இவ்வளவு கேர்லெஸ்ஸா வருவா? வலி தாங்க முடியல சந்தோஷ். ஏய் ஆதிரா, கால் தடுக்கி கீழே விழுந்திருக்க, இதுல என்ன வலின்னு பெருசா அழுதுட்டு இருக்க? நீ போடா சந்தோஷ், ரொம்ப வலிக்குதுடா. ஏய் ஆதிரா, this is too much. just slip ஆனதுக்கு இவ்ளோ சீன். எந்திரிச்சு நின்னு ஒழுங்கா கைய கால உதறு, எல்லாம் சரியாயிடும். டேய் கொஞ்சம் இருடா. ஆதிரா கொஞ்சம் எந்திரி, ட்ரை பண்ணு. ஐயோ என்னால முடியல சந்தோஷ். ப்ளீஸ் டா, வாடா போலாம் ஹாஸ்பிடலுக்கு. என்ன ஆதிரா நீ? கொஞ்ச நேரம் அப்படியே இரு, நான் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன். சந்தோஷ். ஏய் சந்தோஷ், லேசா கீழே விழுந்திருக்காடா. அவதான் பில்டப் குடுக்கறானா, நீயும் கூட சேர்ந்துக்கிட்டு. டேய் அவதான் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாளேடா. அப்படி சொல்லும்போது எப்படிடா நம்பாம இருக்க முடியும்? ஆதிரா ரொம்ப வலிக்குதா? டேய் சந்தோஷ், இல்லடா அவ போய் சொல்றாடா. அப்படியா? இல்லடா, நிஜமாவே ரொம்ப வலிக்குது. சரி ஆதிரா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, டாக்டர் போய் என்னன்னு பாத்துருவோம். எந்திரு. ஆதிரா ரொம்ப வலிக்குதா? ஆமா ஆண்டி, ரொம்ப வலிக்குது. என்னால முடியல சந்தோஷ், என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போடா. என்னது ஹாஸ்பிடலுக்கா? என்ன ஆதிரா இது, உனக்கே அது ஓவரா தெரியல? இதுக்கெல்லாமா ஹாஸ்பிடல் போவாங்க? கால் வலினா பெயின் கில்லர் ஸ்ப்ரே வாங்கி அடிச்சா சரியா போயிடும், அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டு இருக்க? சந்தோஷ், என்னால சுத்தமா முடியல சந்தோஷ். உனக்கு தெரியும்ல என் ப்ராப்ளம் என்னன்னு. ரொம்ப வலிக்குது சந்தோஷ். ப்ளீஸ் சந்தோஷ், என்னால முடியலடா. ஹாஸ்பிடல் போலாம் வா.
என்ன சந்தோஷ், என்ன ப்ராப்ளம் உனக்கு தெரியும் சொல்றா? அது வந்து வேற ஒண்ணும் இல்லடா. அவ உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லியிருந்தா. சின்ன வலிய கூட அவளால தாங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா. அதனாலதான் இல்ல. ஐயோ சந்தோஷ், ஹாஸ்பிடல் போலாம்டா, வா. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வா. ஏ சந்தோஷ், எம்டி கூட முக்கியமான மீட்டிங் இருக்கு, மறந்துட்டியா? ஆதிரா தான் சின்ன குழந்தை மாதிரி அழுகுறான்னா நீயும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு கிளம்பிட்ட. மீட்டிங் அட்டென்ட் பண்ணலனா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. ஆதிரா, ஆமா, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங். கண்டிப்பா நான் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன சந்தோஷ், புரியாம பேசிட்டு இருக்க? ப்ளீஸ் ஆதிரா, நான் கேப் புக் பண்ணி தரேன். நீ போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ்டா. ரொம்ப முடியலன்னா சொல்லு, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போட்டா? இல்ல ஆண்டி, நானே போய்க்கிறேன், நீங்க கடைய பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கந்தசாமி கடையை பாத்துக்குவாரு. ஆமா, அது ஒண்ணும் இல்லம்மா, சின்ன பெயின் தான், அவளே பாத்துப்பா. நான் கேப் புக் பண்ணி தரேன், நீ பரவாயில்ல அதுல போயிட்டு சந்தோஷ். வந்துடுறேன். நானே பாத்துக்கிறேன், நானே ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். டேய், மீட்டிங் டைம் ஆயிடுச்சுடா, வாடா வா. ஆதிரா கர்ப்பமா இருக்கா. இது அந்த வலிதான், எனக்கு நல்லா தெரியுது. சந்தோஷ் எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டான்னு சொன்னா? ஒண்ணுமே புரியலையே. கேட்காம விட்டுட்டு நாளை பின்ன பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுட்டா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? வேற வழியே இல்லை. இத பத்தி சந்தோஷ் கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதுதான். அதுதான் சரி. ஆதிரா கர்ப்பமா இருக்கான்னு நல்லா தெரியுது. ஆனா அதுக்கு யார் காரணம்னு தான் தெரியல. சந்தோஷ் வேற அவளை நல்லா அக்கறையா கவனிச்சுக்கிறான். அவளும் இவன்கிட்ட நல்ல உரிமை எடுத்து பேசுறா, பழகுறா. எனக்கு ஒண்ணுமே புரியல கடவுளே. முருகா, இது எதுவும் நான் சந்தேகப்படுற மாதிரி நடந்திருக்க கூடாது. லக்ஷ்மி மேடம், லக்ஷ்மி மேடம், என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்க இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகி நான் பார்த்ததே இல்லையே மேடம். ஏதாவது பிரச்சனையா? இல்ல உடம்பு ஏதாவது சரியில்லையா மேடம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடி, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நான் வரேன். மேடம் மேடம் மேடம், இல்ல மேடம், நான் நிஜமா சொல்றேன், உங்களை நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. உடம்புல பிரச்சனையா இல்லனா மனசுல ஏதாவது? ஐயோ மேடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் போல சாதாரணமா தான் இருக்கேன். கொஞ்சம் டயர்டா இருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. நான் போயிட்டு வரேன். லக்ஷ்மி மேடம் சந்தோஷ் ஆதிரா விஷயத்தை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போல. சரி, நாம போய் ஏதாவது ஆறுதல் சொல்லலாம். நம்மளை பார்த்தாலே கோவப்படுறாங்க. இந்த நேரத்துல போய் பேசினா இன்னும் அவங்களுக்கு கோபம் அதிகமாகும். என்ன பண்ணலாம்?
அப்படியே போக மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன பேசினாலும் பரவாயில்ல, இப்ப அவங்களுக்கு தேவை மன ஆறுதல். நம்ம கடமையை நம்ம செய்வோம். லக்ஷ்மி மேடம், மேல உள்ள கோபம் உங்களுக்கு தீரலைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் மனசு கேட்கல. நீங்க என்ன திட்டுனாலும் பரவாயில்ல, நீங்க பெரிய குழப்பத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. உங்க மனசை போட்டு படுத்திட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்க சந்தோஷ் ஆதிரா விஷயத்தை பத்தி தான் கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். ஆதிரா கன்சீவ் ஆயிருக்கிற விஷயத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். அதை கேட்கும்போது எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? நீங்க எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் உங்க வீட்டு விஷயத்துல தலையிடுறேன்னு என்ன தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு மனசு கேட்கல. இந்த விஷயத்துல நீங்க எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அது எப்படி எந்த முடிவும் எடுக்காம அப்படியே விட முடியும்? பவித்ராவோட வாழ்க்கையை பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல மேடம், இதை எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிற விஷயம் இல்லை. இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? லக்ஷ்மி மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆதிரா கன்சீவா இருக்காங்கன்றது கன்ஃபார்ம். ஆனா அதுக்கான பொறுப்பு சந்தோஷ் தானே நாம நினைச்சிடக்கூடாது. ஒருவேளை அப்படி இல்லாம போய் மனிதாபிமான அடிப்படையில சந்தோஷ் நடந்துட்டு இருக்கலாம் இல்ல? இது தெரியாம நீங்க சந்தோஷ் கிட்ட ஏதாவது கேட்க போய் அவர் மனசு உடைஞ்சு அம்மாவே இப்படி நம்மளை கேட்டுட்டாங்களேன்னு அது ஒரு சங்கடத்துல கொண்டு போய் விட்டுறக்கூடாது இல்ல? அதனால எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம சந்தோஷ் கிட்ட எதையும் கேட்க வேண்டாம் மேடம். இதோ உங்க ஃபேமிலியோட வெல்விஷரா சொல்றேன், ப்ளீஸ். ஆதிரா, 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 நில்ல ஆதிரா. என்ன சந்தோஷ், நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு பார்க்க வந்தியா? என்ன ஆதிரா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உன்னை பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா? நீ என்னடான்னா இப்படி கோவப்படுற? பின்ன கோவப்படாம கொஞ்சம் சொல்றியா? வலியில துடிச்சிட்டு இருந்த என்ன அம்போன்னு விட்டுட்டு போனவன் தானே நீ? ஐயோ ஆதிரா, என் சூழ்நிலை அப்படி. சரி, அதெல்லாம் போகட்டும். நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. நீ ஹாஸ்பிட்டல் போனியா? ஸ்கேன் பண்ணியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? சொல்லு ஆதிரா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல. என் மேல அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத சந்தோஷ். எனக்கு உன் முகத்தை கூட பார்க்க பிடிக்கல. ஹேய், நடிக்கிறேனா நானா? என்ன ஆதிரா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் மேல அக்கறை இல்லாமலா இப்படி அர்த்த ராத்திரியில அரக்க பறக்க ஓடி வந்திருக்க? இந்த அக்கறை அப்போ அங்க காட்டியிருக்கணும். வலியில துடிக்கிறப்போ கண்டுக்காம எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போ, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனவன் தானே நீ? ஐயோ ஆதிரா, அங்க இருந்த நிலைமை உனக்கே என்னன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்த நீ கேக்குற பாரு. இந்த மாதிரி நிலைமையில நீ தானே கேர்ஃபுல்லா நடந்து வந்திருக்கணும். கவனக்குறைவா இருந்தது உன் தப்பு. ஓ, என் மேல தப்புதான். அதுக்குன்னு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிடுவியா நீ? அதே இடத்துல உயிர் போனா கூட அப்படியே என் மேலதான் தப்பு அப்படின்னு பழி போட்டு போயிடுவியா? ஐயோ ஆதிரா, ஏன் இப்ப ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்க? அந்த நிலைமையில உன்னை பார்க்கும்போது நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? ச்சே, அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? எல்லாம் எனக்கு தெரியும். உங்க அம்மா அங்க இருந்தாங்க. அவங்க முன்னாடி எப்படி இவ கூட ஹாஸ்பிட்டல் போறது அப்படின்னு அமைதியா இருந்துட்ட. அத கூட விடு சந்தோஷ். உங்க அம்மாக்கு உண்மை தெரிஞ்சிட போது நீ பயந்த, அதானே? அவங்க வேற சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்னு சீன் வேற போடுறாங்க. அவங்க எதுக்காக கூப்பிட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். ஆதிரா, எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசாத. அவங்கள பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது. அவங்களுக்கு நீ இல்ல, வேற யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களால முடிஞ்சதா அவங்க செய்வாங்க.
எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு இப்ப அம்மாவை பத்தி சொன்னதும் புள்ளைக்கு கோவம் வருது அப்படிதானே சந்தோஷ்? ஆதிரா, அப்ப எம்டி கூட ஒரு முக்கியமான எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அதை நான் அட்டன் பண்ணலைன்னா பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். அவர் எப்படி கேள்வி மேல கேள்வி கேட்பாருன்னு உனக்கே நல்லா தெரியும். அது என் வேலைக்கு பிரச்சனையாயிடும் ஆதிரா. உனக்கு உன் வேலை, உங்க அம்மா இதான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. வயித்து புள்ளக்காரி எப்படி வலியில துடிச்சேன்னு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாது. அம்மாவை பத்தி சொன்னதும் கோவம் பொத்துக்கிட்டு வருது. நான் என்ன சொன்னாலும் இப்ப நீ அதை கேட்க போறதே இல்ல. நீ சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்க போற. There is a limit for everything ஆதிரா. என்ன சந்தோஷ், லிமிட்ஸ் எல்லாம் பேசுற? குட். ஆனா நீ லிமிட்ஸோட நடந்துக்கணும், புரியுதா? நான் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் ஓடி வந்தா நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன். வர. ஆதிரா ரொம்ப பாவம். அவகிட்ட அந்த மாதிரி ரொம்ப ஹார்ஸா நடந்திருக்க கூடாது. அவ கீழே விழுந்தப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போக முடியல. வீட்டுல போயும் அவ மேல ரொம்ப கோவப்பட்டுட்டு வந்துட்டோம். சந்தோஷ், சந்தோஷ், என்னாச்சு பவி? எனக்கு ஒன்னும் இல்ல சந்தோஷ். நீதான் ஐன்ஸ்டைன் மாதிரி மெய் மறந்து ஏதோ திங்கிங்ல இருக்க. என்னாச்சு உனக்கு? ஐயோ ஓகே. இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்லையே. எதுக்கு இப்ப ஆர் யூ ஓகேன்னு டாக்டர் கேக்குற மாதிரிலாம் கேக்குற? ஐயோ, உன்னை எதுவும் கேட்கல, போதுமா? சரி வா சாப்பிடலாம். சரி, நீ போய் எடுத்து வை, நான் வரேன். சரி, நான் போய் எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறேன், வா. அத்தை. என்ன பவி, பசிக்குதா? 5 நிமிஷத்துல நான் இப்ப சாப்பாடு ரெடி பண்றேன். அத்தை. என்ன 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 ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகலையே. ஒன்னும் ஆகல. அத்தை. என்ன ஆச்சு அத்தை? இந்த மாதிரி இப்படி உங்களை பார்த்ததே இல்லையே நானு. என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த மாதிரினா எனக்கு ஒன்னும் புரியலையே பவி. இந்த மாதிரினா இந்த மாதிரி டல்லா ஹாஃப் மைண்டடா என்னோட அத்தையை நான் பார்த்ததே இல்லையே. எப்பவுமே போல்டா எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கிற அத்தையை தான் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி அத்தையை நான் பார்த்ததே இல்லையே. என்னாச்சு அத்தை? ஒன்னும் இல்ல பவி, நான் நல்லா தான் இருக்கேன். ஒன்னும் இல்ல. நீங்க எப்பவும் நல்லா தான் இருக்கணும் அத்தை, அதுதான் எனக்கு வேணும். ஆனா இன்னைக்கு நீங்களும் உங்க குட்டியும் ஒரு விஷயத்துல ஒத்து போறீங்க. என்ன விஷயம்? இல்ல, 2 பேருமே இன்னைக்கு செம்மையா ஏதோ ஒன்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா என்னன்னு தான் தெரியல. எனக்கு ஒன்னும் யோசனை இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்க மருமக, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க ஏதோ ஒரு டிப்ரெஷனாவே இருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா என்னன்னு தான் தெரியல. கண்டுபிடிக்கிறேன்.